sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 24வது ஞாயிறு திருச்சிலுவையின் மகிமையை பற்றி சிந்திக்கின்ற ஞாயிறாக இருக்கிறது. எனவே இந்த இறை வார்த்தையானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி பிரிவு 3 13 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையானது சிலுவையின் மகிமையை பற்றி சிந்திக்கிறது. சிலுவைகளை நாம் அதிகமாக விரும்புவது கிடையாது. எனவே சிலுவைகளை விட்டு நாம் ஓடுகின்றோம், துன்பங்களை விட்டு ஓடுகின்றோம், தோல்விகளை விட்டு ஓடுகின்றோம். வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதை தேடி தேடி ஓடுகின்றோம். வாழ்வில் உயர வேண்டும் என்பதற்காக அந்த உயரத்தை நோக்கி செல்லுகின்றோம். சிரங்களை தேடி செல்லுகின்றோம். அதற்காக தியாகங்களை செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலைவாழ்வை பற்றி இன்று பேசுகின்றார். நிலைவாழ்வை பற்றி பேசுகின்ற பொழுது அதை எவ்வாறு அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய முக்கியமான அழுத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. என்னில் நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள். அந்த நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது, இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது, உலகத்தில் ஒரு சில காரியங்களை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டியிருக்கும், நீக்கி வைக்க வேண்டியிருக்கும், தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். அவ்வாறு வைக்கின்ற பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள்ள முடியும். ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகின்றவர் சுற்றி இருக்கின்றவர்கள் சத்தம் போடுகிறார்களா, கைதட்டுகிறார்களா, பாராட்டுகிறார்களா என்பதை பற்றி பார்த்து பார்த்து ஓட முடியாது. தொடங்கிவிட்டால், விசில் கொடுத்து விட்டால் நம்முடைய ஓட்டத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு வேகமாக ஓட முடியுமோ அந்த அளவிற்கு வேகமாக ஓட வேண்டும். எனவே தான் குறிக்கோள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. குறிக்கோளிலே சிந்தனை சிதறல்கள் வரக்கூடாது. சிந்தனை சிதறல்கள் வந்தால், விருப்பு வெறுப்புகளிலே வெடிப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் அதில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியும். எனவே தேர்வில் வெற்றி பெற வேண்டும், மாநிலத்திலே முதன்வராக வர வேண்டும் என்றால் அதற்குரிய கவனத்தை அதற்கு கொடுக்க வேண்டும், அதற்குரிய உழைப்பை கொடுக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை தொடர் முயற்சிகளாக எடுக்க வேண்டும். அதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது சும்மா சாதாரணமான ஒரு நம்பிக்கை என்பது அல்ல, மாறாக வாழ்விலே, மனித வாழ்விலே நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது என்ன என்பதை காண வேண்டும். எனவே மாணவர்கள் கல்வியிலே சிறந்தோங்க வேண்டும் என்றால் அதிலே முழுமையான ஈடுபாடு, விளையாட்டிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அதிலே ஒரு ஈடுபாடு,
கண்டுபிடிப்புகளிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அதிலே ஒரு ஈடுபாடு, சில காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே முழுமையான ஒரு ஈடுபாடு. எனவே இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் பாலைவனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த பொழுது பலரும் பல்வேறு விதத்திலே சிதறடிக்கப்பட்டார்கள். பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு வெறுப்புகள், மோசேக்கு எதிரான வெறுப்புகள், அவரோடு இருந்த அவருடைய சகோதரன் ஆரோனுக்கு எதிராக வெறுப்பு பேச்சுக்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த அழைத்தலில் அவர்கள் உறுதியாக இல்லை. ஆண்டவருடைய பிரதிநிதிகள் மேல் வெறுப்புகளையும் கொட்டி தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, நிறைவான வாழ்வு காண, பெர்மனண்டான ஒரு நல்ல வாழ்வு காண வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய விலையை நாம் கொடுக்க வேண்டும். பொருட்களை வாங்கச் செல்லுகின்றோம், தரமானதா என்று தான் பார்க்கின்றோம். நிறைய நாட்கள், நீண்ட நாட்கள் உழைக்கும் என்று சொன்னால் அதற்குரிய காசு நாம் கொடுக்க வேண்டும். தங்கத்திற்கு அதிகமான பணத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது தங்கமாகத்தான் எப்பொழுதும் இருக்கும், அது வெள்ளியாக மாறாது. ஆனால் கவரிங் என்று சொல்லக்கூடிய தங்கமாக தோற்றமளித்தால் நாளடைவில் வெள்ளியாக, இரும்பாக மாறுகிறது. இப்பொழுது தங்கத்திலும் இரும்பை சேர்த்து ஏமாற்று பாதையிலே ஏமாற்று வியாபாரம் செய்வதாக கேள்விப்படுகின்றேன். பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்கத்திற்குள் இரும்பை கலந்து அதிகமான பணத்தை உருவாக்குகிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் நேயர்களே, நிலை வாழ்வு காண வேண்டும் என்றால் நிலையான ஒரு மனிதன், நிலையான ஒரு அன்பன், நிலையான ஒரு மீட்பர், நிலையான ஒரு இரட்சகர், அவரிடத்திலே நம்பிக்கை கொள்ளும். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். நிலையான வாழ்வு காண வேண்டும் என்றால் மானிட மகன் மேல் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். நிலையான, நிறைவான, உண்மையான வாழ்வு காண வேண்டும் என்று விரும்புகின்றோம். உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவசித்துக் கொண்டு வாழ வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.